To our channel, the salvation of the science. Actually, இன்னைக்கு செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சயின்ஸோட எவல்யூஷன்ஸ். நம்மளோட ஸ்டடீஸ்ல வந்து சயின்ஸ் வந்து எப்படி எவல்வேட் ஆயிருக்கு, ஒரு பரிணாமம் எப்படி அது வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். பார்த்தா அடிக்கடி இந்த சிலபஸ் மாத்திரேன் புக்கை வந்து சேஞ்ச் பண்றாங்கல்ல. ஆக்சுவலி அதை சேஞ்ச் பண்றதெல்லாம் கிடையாது. 12th இருக்க டாபிக்ஸை வந்து தூக்கி அப்படி 11th போடுறது, 7th இருக்க 8th போடுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதே புக்கை வந்து இந்த சிலபஸை மாத்துறது அப்படிங்கிற ப்ராசஸ். ஆக்சுவலி நீ என்ன சிலபஸ்னாலும் சரி, அது சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, மெட்ரிக் சிலபஸா இருந்தாலும் சரி, சமச்சீர் கல்வி எதுனாலும் சரி, சயின்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த அதை ஒரு பார்சல் பண்றோம். சயின்ஸ் வந்து ஒரு பார்சல் பண்ணோம்னா எந்ததை நீ அதுக்குள்ள கேட்டாலும் சரி, சயின்ஸ் வைஸா எதை கேட்டாலும் சரி, இந்த டாபிக் உள்ளதே வரும். இவ்வளவுதான் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் வந்து போட்டு வச்சுக்கோம். இது வந்து பார்த்தா கொஞ்சம் போர்டு ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இப்போ 1 by 1 நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீ வந்து குறிச்சு வச்சுக்கோ, நோட்ல வந்து குறிச்சு வச்சுக்கோ. அந்த ஆர்டர் வந்து ஒன்னொன்னா எழுதி வச்சுக்கோ. எதுக்குள்ள சயின்ஸ் வருது அப்படிங்கிறத நீ எழுதி வச்சுன்னா எவ்வளவு ஒரு டாபிக் இருந்தாலும் சரி, எங்க சயின்ஸோட அந்த டாபிக்ஸ் வந்தாலும் சரி, இதுக்குள்ளதே வரும். இதுதான், நீ குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சயின்ஸ் வந்து இந்த ஆர்டர்ல படிச்சுன்னா உனக்கு வந்து பெட்டரா இருக்கும். இது வந்து இந்த மேப் வந்து எங்கேயுமே கிடையாது. நீ வந்து நெட் சோர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலும் இது மாதிரிலாம் இருக்காது. இப்ப என்ன ஆர்டர், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தனா கொஞ்சம் பிரிச்சு வச்சிருப்பேன். இப்ப பார்த்தனா பயாலஜி எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் பயாலஜி அப்படிங்கிறப்ப செல், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல். இதுதான், இதே அந்த சீக்வன்ஸ், அந்த ஆர்டர். செல்லாம் சேர்ந்து டிஷ்யூ வந்து ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல் அப்படி வந்துடும். சரி, கெமிஸ்ட்ரியோட அந்த ஆரிஜின் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இங்க இருந்து பார்த்தோம்னா ஆரிஜின் பாயிண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆட்டம்ஸ், எலமெண்ட்ஸ், மாலிகூல்ஸ், அப்படியே பார்த்தோம்னா செல்ஸ் வந்துடும். புரியுதா? இதுவே இதோட சீக்வன்ஸ். அப்படியே பார்த்தோம்னா இது இதோட நிக்கிறது இல்ல. எப்படி வரும்னா, இப்ப வந்து செல், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல், முழு உயிரினம்னு வந்துட்டு அந்த லைஃப் ஸ்பேன், அந்த வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து டெத் ஆயிரும், இறந்துரும். இறக்குறப்ப என்ன நடக்கும் டெத் ஆகுறப்ப அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பேன். இது ஏன்னு சொல்லி அப்புறம் சொல்றேன். இது ஒரு தியாலஜி மாதிரி போகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோ. தென் இங்க பார்த்தோன்னா உனக்கு தெரியும், ஆட்டத்தோட அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ். ஸோ பர்த் நடக்கிறப்ப, ஒரு உயிர் உருவாகிறப்ப என்ன நடக்கும், ஒரு உயிர் சாகுறப்ப என்ன நடக்கும், அதை எது கூட கனெக்ட் பண்றோம், E=mc²ங்கிற அந்த ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வருதா, இதே ஆட்டத்துல தொடங்குது. எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். சயின்ஸுக்கு வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சர்க்கிளுக்கு வந்து நம்ம வைக்கிறதே அந்த ஆரிஜின் பாயிண்ட், தொடக்க புள்ளியை நம்மதே வைக்கணும். அந்த புள்ளியில வந்து முடிஞ்சுனாட்டே ஒரு 360 டிகிரி வந்து கவர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு சர்க்கிளை வந்து அப்பத்தையும் கவர் பண்ணும். அப்ப எந்த பாயிண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து செல்லுங்கிற பாயிண்ட் நீ எடுத்துக்கிட்டேன்னா பயாலஜில இருந்து தொடங்குன்னு அர்த்தம். இதே ஆட்டம்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா கெமிஸ்ட்ரில இருந்து தொடங்குதுன்னு அர்த்தம். இதே வந்து எதுவும் இல்ல, இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன் பாயிண்டா அப்படின்னு சொல்லி E=mc²ங்கிற அந்த ஐன்ஸ்டீனோட ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டேன்னா தியாலஜில இருந்து தொடங்குது. தியாலஜினா ஸ்டடி அபவுட் ஸ்பிரிட், அந்த உயிரி, அந்த கடவுளோட அந்த இதை பத்தி படிக்கிறதே தியாலஜி. அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அதை பத்தி படிக்கிறேன் தியாலஜி. இந்த ஃபார்முலா வந்து நீங்க சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம், எங்க இருந்து வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி வந்து போட்டிருக்கோம், ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி போட்டிருக்கோம், அது எப்படி இருக்கு, எந்த இடத்துல தொடங்கினாலும் அது எது கூட கனெக்ட் ஆகி வரும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தோன்னா ஆட்டத்துல இருந்து எடுத்துக்கிறோம். ஆட்டம்ங்கிறது இந்த ஆரிஜின் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஆரிஜின் பாயிண்ட் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி. ஏன்னா இந்த ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரி, த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஆட்டம்னே. ஆட்டத்தை பத்தி A to Z வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதோட சேஃப் என்ன, அதோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் என்ன, அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸோட சார்ஜஸ் என்ன, தென் அந்த பார்ட்டிகிள்ஸோட பொசிஷன்ஸ் என்ன, ஆர்பிட்ஸ்னா என்ன, ஆர்பிட்டால்ஸ் எப்படி கம்பைன் ஆகுது, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரியில அஇ உயிர்மை எழுத்துக்களா தமிழோட அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா, அந்த லெட்டர்ஸ் இப்ப என்னோட பேர் இமானுவேல், இமானுவேல் அப்படி தொடங்குதா, ஒரு ஒரு எழுத்துக்களா சேர்ந்து ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் ஆகுது. இதே ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரப்ப சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும், சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து வரப்ப பேராகிராஃப். அதுவே கொஞ்சம் நிறைய எழுதணும்னா எஸ்ஏ ரைட்டிங், இந்த ஆர்டிகிள்ஸ் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி உனக்கு எப்படி அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஏபிசி தெரியாம ஒரு அடிப்படை தெரியாம உன்னால படிக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த ஆட்டத்தை பத்தி A to Z தெரியாம உன்னால எதுவுமே படிக்க முடியாது. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியாது. அப்பப்போ மனப்பாடம் பண்ணி அந்தந்த கிளாஸ்ல வேணா உன்னால தப்பிக்க முடியும், அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல வேணா உன்னால தப்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், இப்படி அந்த ஸ்டாண்டர்ட் வைஸா வேணா நீ தப்பிச்சுக்க முடியும். ஆனா ஒரு நாலேஜ் வைஸா காம்படிஷன் வேர்ல்டுக்கு, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆகிறப்போ உன்னால சைன் பண்ண முடியாது. ஸோ ஆட்டத்தை வந்து A to Z வந்து தெரிஞ்சுக்கணும். அதே ஆர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இதுதான். ஆட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சே அதுபோல எலமெண்ட்ஸா மாறும். எலமெண்ட்ஸ் பியூரிட்டி, பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு என்ன சொல்லி கேட்டோம்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மழை நீரை வந்து ஒரு காலத்துல பார்த்தோம்னா பியூர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆசிட் ரெயின் அந்த மாதிரி வர்றப்ப அது வந்து பியூர் கிடையாது அப்படின்ட்டோம். அப்புறம் நிலத்தடி நீரை வந்து பியூர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், அந்த மண்ணோட மாசுபாட்டினால அதுவும் இப்போ வந்து கண்டாமினேட் ஆகிட்டு. பியூர் மேட்டர்ஸ் இந்த வேர்ல்ட்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கலெக்டிவ்லி டு ஃபார்ம் எலமெண்ட்ஸ். அந்த சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்ததே அது வந்து மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஆல்மோஸ்ட் நியூமரஸா இருக்கும். நம்மளால எண்ணிக்கையில கணக்கிட முடியாது, கிட்டத்தட்ட கணக்கிட முடியும். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்ததே எலமெண்ட்ஸா மாறும். 118 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு பீரியாடிக் டேபிள்ல. அதை வந்து நீ தெரிஞ்சுக்கிறதே பீரியாடிக் டேபிள்ல எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், தென் எஃப் பிளாக் எலமெண்ட் இருக்கும். அதுக்கு செல்ல பெயர்களா இருக்கும். இந்த நியான் குரூப், ஆர்கன் குரூப், நோபல் கேஸ், இன்னட் கேஸ் குரூப் 18வது குரூப், ஹாலஜன், சால்கோஜன், அல்கலி மெட்டல் குரூப், அல்கலி எர்த் மெட்டல் குரூப், அப்படி பிரிஞ்சு வரும். நீ வந்து அந்த எஸ் குரூப்னா என்ன, பி பிளாக் எலமெண்ட் என்ன, டி பிளாக் எலமெண்ட் என்ன, டி பிளாக் எலமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். அடுத்து பார்த்தனா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்ப அயானிக் ஆர் அட்டாமிக் ரேடியை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த மாதிரி படிக்கிறப்ப உனக்கு நீட்டா இருக்கும். இந்த தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்தடுத்து போறப்ப மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா 2 எலமெண்ட்ஸ், அது கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் எடுத்துக்கேன். கார்பனும் ஆக்சிஜனும் சேருது, சேர்றப்ப கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதே கார்பன் 2 times ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி சாதாரணமா நம்ம ஃபார்ம் ஆக நினைக்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஆர்பிட்டால்ஸ், அந்த எலக்ட்ரான்கள் சுத்தி வர்ற அந்த வட்ட வடிவ பாதை, the circular path revolves, electrons revolves around the nucleus in a circular path, then that circular path is simply known as orbitals. அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்பைன் ஆகுறது, ஒன்னொன்னு கம்பைன் ஆகி ஓவர்லேப்பிங் ஆகுறது. அந்த ஓவர்லேப்பிங் ஆகி நியூ ஆர்பிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் லைக் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த மாதிரி ஆர்பிட் அந்த ரீப்ரொடக்ட் பண்றது, இந்த குளோனிங் பண்ற மாதிரி பண்றது அந்த ஹைபிரிடைசேஷன். புரியுதா? அது வந்து எஸ் ஆர்பிட்டால் இருக்கலாம், பி ஆர்பிட்டால் இருக்கலாம், டி ஆர்பிட்டால் இருக்கலாம். அதை பத்தி படிக்கிறதே இந்த ஹைபிரிடைசேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ். அது மாலிகுல்ஸா ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதை பத்தி புரிஞ்சுக்கிறப்ப
இந்த மாலிகுல்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து லிவிங் மாலிகுல்ஸ், நான் லிவிங் மாலிகுல்ஸ். ஏன் இப்படி பிரிச்சிருக்கேன்னா, இப்ப இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் எல்லாம் படிக்கிறப்ப இது வந்து உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தென் பயோகெமிஸ்ட்ரி வந்து இங்க வந்து ஒரு சப் பிரான்ச்சா வந்து உனக்கு வந்து உருவாகும். ஒரு மெயின் பிரான்ச் வந்து கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோ, அதோட ஒரு சைட் பிரான்ச்சா வந்து என்ன எடுத்துக்கணும்னா பயோகெமிஸ்ட்ரி வந்து உருவாயிருக்கும். பயோகெமிஸ்ட்ரி வந்து லிவிங் மாலிகுல்ஸ், நான் லிவிங் மாலிகுல்ஸ். ஏன்னா மாலிகுல்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகிட்டே மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மாலிகுல்ஸ் லிவிங் மாலிகுல்ஸ், நான் லிவிங் மாலிகுல்ஸ்னு பிரிக்கிறோம். இப்ப H2O ஒரு மாலிகுல் நேம். தென் பார்த்தோம்னா CO2 கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு மாலிகுல் நேம். ஆனா இது ரெண்டுக்குமே உயிர் கிடையாது. இதுதான் உயிர் வந்து கிடையாது. ஸோ இது வந்து நான் லிவிங் மாலிகுல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரி, எதை நம்ம லிவிங் மாலிகுல்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 4 விஷயம். நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். உனக்கு வந்து அந்த நிறுத்தி வச்சு பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோ. 4 தான் வந்து நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோ. லிவிங் மாலிகுல்ஸ்ல பார்த்தோன்னா டிஎன்ஏ, அமினோ ஆசிட்ஸ், லிபிட்ஸ், இதெல்லாம் இதோட பயோகெமிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து படிப்போம். டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அந்த மாதிரி படிப்போம். அதோட ரைபோ சுகர் இருக்கும், நைட்ரஜனஸ் பேஸ், அந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த கார இணைகள் நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அடினைன், தைமின், சைட்டோசைன், குவானைன். தென் அதுக்கடையில என்னென்ன பாண்டு, அடினைன் தைமின் கடையில டபுள் பாண்டு, சைட்டோசைன் குவானைன் கடையில ட்ரிபிள் பாண்டு. அந்த மாதிரி அதோட பயோகெமிஸ்ட்ரி. டிஎன்ஏங்கிறது நமக்கு தெரியும், இட்ஸ் a genetic material of our cells, eukaryotic cells. அதுல வந்து டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். அதோட பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறது இது. தென் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம்னா the basic unit of proteins, basic unit, essential basic unit. அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோன்னா ஒரு பயோபாலிமர், பாலிமர்னு ஒன்று இருக்கும். நான் சொன்னேன்ல லிவிங் மாலிகுல்ஸ், நான் லிவிங் மாலிகுல்ஸ் சொல்றோம்னே. பாலிமர்லயே பார்த்தோன்னா 2 பாலிமர் இருக்கும். ஒன்னு வந்து பாலி மீன்ஸ் மெனின்னு வச்சுக்கோ. பாலினா மெனி, லத்தின் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் சம் அதர்ஸ். மெனின்னு வச்சுக்கிட்டோம்னா பாலி எத்திலின், எத்திலின் மாலிகுல்ஸ் வந்து நிறைய உருவாகுது. எத்திலின் இதே வந்து நிறைய தடவை இருந்துச்சுன்னா, ஒரு தடவை 2 தடவைன்னு இல்ல, ஒரு தடவைனா மோனோன்களா, 2 தடவைனா டை, 3 தடவை ட்ரை, பியூட், பென், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நேனோ, ஹெட், டெக் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். 1, 2, 3 வந்து லத்தீன்ல சொல்லுவோம். மோனோனா 1, டைனா 2, ப்ரோ அப்படின்னா 3, பியூட் 4, பென்ட் 5, ஹெக்ஸ் 6, ஹெப்ட் 7, ஆக்ட் 8, நேனோ 9, தென் டெக் வந்து 10. இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த இதை வச்சு சொல்றப்ப 1 வந்துச்சுன்னா நம்ம வந்து மெத்துங்கிறத யூஸ் பண்ணுவோம், 2 வந்தா எத்து, 3 வந்துச்சுன்னா ப்ரோப்பு, பியூட்டு, அப்படி போய்கிட்டே இருக்கும். மெனி டைம்ஸ் வந்துச்சுன்னா பாலிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த எத்திலின் மாலிகுல்ஸ் மோர் தென் 10 டைம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய தடவை வந்துச்சுன்னா எத்திலின், பாலி எத்திலின், அதே இந்த பாலித்தீன் கவர்னு சொல்றது. சரிதா? இது வந்து நான் லிவிங் மாலிகுல்ஸ், நான் லிவிங் மாலிகுல்ஸ் அண்ட் பாலிமர். ஆனா இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, அமீன் குரூப் இருக்கும், ஆசிட் குரூப் இருக்கும். சொல்றேன், அமீன் குரூப்னா NH2 குரூப் இருக்கும், ஆசிட் குரூப்னா COH ஆசிட் குரூப் வந்து இருக்கும். அது நிறைய தடவை வர்றதுனால அமினோ ஆசிட்ஸ் குரூப். இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸோட அந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி அதோட இதுகளை பத்தி படிக்கிறது, கார்போஹைட்ரேட், இது மாதிரி அதோட கெமிஸ்ட்ரியை படிக்கிறது பயோகெமிஸ்ட்ரி. மாலிகுல் லெவல்ல வர்றப்ப ஆர்பிட்டு, ஆர்பிட்டோட அந்த ஹைபிரிடேஷன் அது எப்படி ஃபார்ம் ஆகுது, கெமிஸ்ட்ரி. தென் கீழே பார்த்தோம்னா அதோட சப் பிரான்சஸ், அதோட பயோகெமிஸ்ட்ரிங்கிற ஒரு பிரான்ச் வந்து உருவாகுது. அப்படியே பார்த்தோம்னா நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்தது. இப்ப நான் சொன்னது வந்து புரோட்டீனை சொன்னேன். புரோட்டீன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் biomolecules. Number of amino acids are joining together to form
proteins. This is one of the biopolymer. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப புரோட்டீன் யூனிட் மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்ஸ். இந்த நம்மளோட செல்ஸை வந்து நம்மளோட பாடியை வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா புரோட்டீன். நம்மளோட ஹேர்ல இருந்து நெயில்ல இருந்து நமக்கு தேவையான அந்த என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாமே புரோட்டீன் புரோட்டீன் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சேர்ந்தது இந்த புரோட்டீன் யூனிட்ஸ் இந்த மாதிரி மாறும். இதா அதை வந்து நம்ம படிக்கலாம். அப்படி உருவாகிறதே செல். செல்லுங்கிறது உருவாகுது. ஏன்னா லிவிங் திங்ஸ் வந்து சர்வே பண்றதுக்கு இதெல்லாம் வந்து தேவை. சரி, இங்க இருந்து பயாலஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பயாலஜி வந்து இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டடி அபவுட் செல். ஒரு செல்லை பத்தி நம்ம படிக்கிறோம்னா, ஏன்னா செல்லுங்கிறது வந்து எடுத்து வச்சு பார்த்தோன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஃபிங்கர் டெப்லயே பார்த்தோம்னா மில்லியன் கணக்கில் வந்து அந்த செல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் அந்த சைஸ் வைஸா இருந்து இந்த சீக்வன்ஸ் வந்து போட்டிருக்கோம். செல்லுங்கிறதே கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஆட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு உணர முடியும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் டியூஎல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஒரு வேவ்னே சொல்லிடுவாங்க கடைசியில. இதெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே அங்க வருவோம். செல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி அபவுட் செல்ஸ் வந்து சைட்டாலஜி. ஆலஜி அப்படின்னாலே ஸ்டடின்னு அர்த்தம். நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்து பார்த்தோம்னா செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறும். புரியுதா? அதே சீக்வன்ஸ் ஆட்டம்லாம் சேர்ந்து எலமெண்டா மாறும். எலமெண்ட்ஸ் வந்து மாலிகுல்ஸா மாறும். மாலிகுல்ஸும் காம்பவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதே. புரியுதா? அதுல ஒண்ணு கன்ஃபியூஷன் வேணாம். காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோட ஃபார்ம் ஆயிருக்கும். அதை சொல்லி கொடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் லென்த்தா போகும் செஷன் வந்து. மாலிகுல்ஸ் வந்து அந்த ரேஷியோ கிடையாது, ரேண்டமா வந்து இதாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதே மாலிகுல்ஸ். இந்த டிஷ்யூஸ் வந்து செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறும். ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் வந்து சேர்ந்து டிஷ்யூவா மாறி இருக்கும். சரி, டிஷ்யூ வந்து எபித்தீலிய டிஷ்யூ இந்த மாதிரி வந்து மஸ்குலர் டிஷ்யூஸ்லயே அந்த டைப்ஸ் எல்லாம் வரும் டிஷ்யூஸ். அடுத்து பார்த்தோன்னா ஆர்கன்ஸ் வர்றப்ப நமக்கு வந்து மேக்ரோ ஆர்கன்ஸ், மைக்ரோ ஆர்கன்ஸ். மேக்ரோனாலே மேக்னிஃபிசன்ஸ், ஒரு பெரியன்னு வச்சுக்கோ, பிக்னு வச்சுக்கோ, பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. மைக்ரோனா சின்னது, மினிகுல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மேக்ரோ ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டா இருக்கட்டும், லங்கா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், பிரெயினா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மேக்ரோ ஆர்கன்ஸ். ஏன்னா கண்ணுக்கு வந்து தெரியுது. ஆனா செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, த பவர் ஹப்ஸ் ஆஃப் தி செல்ஸ், அது வந்து நமக்கு வந்து செல்லே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள இருக்க ஒரு மைக்ரோ ஆர்கன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, லைசோசைம். தென் சென்ட்ரா பார்த்தோம்னா டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்ஸ் வந்து ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீனத்தை நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கன்ஸ். ஆர்கனை பத்தி படிப்போம். ஆர்கனை பத்தி படிக்கிற அந்த பிரிவுக்கு பேர் அனாட்டமி. இந்த இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன். இன்டர்னல் ஆர்கனை பத்தி படிக்கிற அந்த உள்ளுறுப்பியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த உள்ளுறுப்பியல் ஆர்கன்ஸ் பத்தி படிக்கிறது, ஸ்டடி அபவுட் ஆர்கன்ஸ். அதுவே ஒரு ஸ்பெஷலிஸ்டா படிச்சாங்கன்னா, ஒரு ஹார்ட்டுக்கு மட்டும் அவங்க ஸ்பெஷலிஸ்டா கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நரம்பு சம்பந்தப்பட்ட நியூராலஜிஸ்ட், அந்த பிரெயின் நரம்பு சம்பந்தப்பட்ட இது சொல்றோம். இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆர்கன் சிஸ்டத்தை வந்து two or more organs are combining or working together for a particular functions. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காண்டி ஒரு 2-3 ஆர்கன் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கணும், அது ஆர்கன் சிஸ்டம். இப்ப வந்து ஆர்டரி, வெயின், தமனி, சிரை இருக்கு. தென் பார்த்தோம்னா ஹார்ட் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம், பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். 2-3 ஆர்கன் வந்து சொல்லிட்டோமா, ஆர்டரி, வெயின் வந்து சொல்லிட்டோம், தமனி, சிரைன்னு சொல்றோமா தமிழ்ல, அது சொல்லியாச்சு. ஹார்ட் இதை வந்து சொல்லியாச்சு. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதைத்தான் பண்ணுது. தென் பார்த்தோம்னா லிவர், கிட்னி. தென் பார்த்தோம்னா அந்த
எக்ஸ்கிரேட்டரி திங்ஸ். இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து வெளியேற்றுற வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். கிட்னி அந்த லிவர் ஃபங்க்ஷன்ஸ். லிவர் வந்து எல்லாத்தையும் என்ட்ரி ஆகும். லிவரோட ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கும், பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கும். தென் பார்த்தோம்னா இதுல இருக்கும். எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுறதே இந்த லிவரோட ஒரு மெயினான ஃபங்க்ஷன்ஸ். அதனால லிவர் ஃபெயிலியர் ஆனா சீக்கிரமா இறந்துருவாங்க. ஆர்கன் சிஸ்டம். அடுத்து பார்த்தோன்னா என்டையர் அனிமல். என்டையர் அனிமல் அப்படிங்கிறது இப்பதான் தியாலஜிக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும். இது வந்து சீக்வன்ஸ். நாங்க இருக்கிறப்போ பார்த்தோன்னா செல், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல் இப்படித்தான் தொடங்கும். இப்ப பார்த்தோன்னா அப்படியே பேக்வேர்ட்ல போறப்ப ஆட்டம், எலமெண்ட்ஸ், மாலிகூல், செல்ஸ் ரெண்டு கடையில ஒரு கனெக்டிவிட்டி. கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜி கடையில ஒரு கனெக்டிவிட்டியை வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, இது இவ்வளவு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. டெத் ஆகும். ஒரு லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உயிரினை வந்து டெத் ஆகும். டெத் ஆகுறப்ப என்ன நடக்குன்னா டீகாம்போசிஷன் ஆஃப் மேட்டர்ஸ். மேட்டர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி E=mc²ங்கிற ஒரு ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலானே ஐன்ஸ்டீனோட அந்த பாம், ஆட்டோ பாம் கண்டுபிடிச்சாங்களா அதோட ஃபார்முலா. அதாவது எந்த ஒரு பொருளையும் எனர்ஜியா மாற்ற முடியும். எனர்ஜி தான் பொருளா மாறி இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா பொருளுமேவும் எனர்ஜில இருந்து வந்தது. அது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே எனர்ஜி தான் மாசா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? அதே உண்மையும் கூட. அதை ப்ரூஃப் பண்ற ஒரு விஷயமே குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறப்ப ஸ்டடி அபவுட் குவாண்டாஸ், குவாண்டத்தை பத்தி படிப்பாங்க. குவாண்டம்னா இந்த சோலார் சிஸ்டம் இந்த மாதிரி வருதுல, அது இந்த பார்ட்டிகல் லைக் ஸ்ட்ரக்சர், போட்டான்ஸ், போட்டான்ஸை பத்தி படிக்கிறது. இதெல்லாம் வந்து மெக்கானிக்ஸ்ல வந்துடும், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. இதுவே இந்த எல்லாத்துக்கு இடையில இருக்க நாலேஜை கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. இதுதான் எல்லாத்துக்கு இடையில இருக்க நாலேஜ் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றது இதுதான். இப்ப டெத் நடக்கிறப்ப என்ன நடக்கும், பர்த் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப டெத் நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா உடம்புல இருக்க பொருள் ஊராமேவும் நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அது வந்து பொருள், ஒரு மேட்டர்ஸ். மேட்டர்ஸ்னாலே அது வந்து அணுவான ஆக்கப்பட்டிருக்கும். ஆட்டங்கிறது அதோட பேசிக் யூனிட். அது லிவிங் திங்ஸா இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம். லிவிங் திங்ஸ் ஆஃப் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி லிவிங் திங்ஸ் அப்படின்னாத்தே அதோட பேசிக் யூனிட் வந்து செல்லுன்னு நம்ம சொல்லணும். The basic unit of either living things or non-living things அப்படின்னு சொல்லி கேட்டா அதோட பேசிக் யூனிட் வந்து ஆட்டம். ஏன்னா ஆரிஜின் வந்து அங்கதே தொடங்குது. புரியுதா? இப்ப ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, பர்டிகுலர் மாஸ் அதுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 2L ப்ராப்பர்ட்டின்னு அதுக்கு அடுத்து படிப்போம். இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டமான ஒரு பகுதி. இப்ப ஆட்டத்துல இருந்து தொடங்கி அந்த செல்ஸ் இதெல்லாம் சொல்றப்போ உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இது வந்து எல்லாத்தையும் சயின்ஸ் ஃபுல்லா வரையறுக்கிறது. இந்த லெவலுக்கு போறப்பதே நீ காலேஜுக்கு போயிருவ. புரியுதா? இதெல்லாம் ஸ்கூல் லெவல்ல படிச்சுக்கிட்டு இருப்ப. இந்த செல்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டம் மாலிகூல்ஸ் எல்லாம் லைட்டா டச் பண்ணி விடுவாங்க. ஃபுல்லா உனக்கு தெரியறப்ப இவ்வளவே இருக்கும். சயின்ஸை ஃபுல்லா பார்சல் பண்ற ஃபார்முலாவே இந்த E=mc². இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணு. நான் சொல்றேன், இந்த பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், அட் த சேம் டைம் இது வந்து பாடம் வைஸா தெரியும். மனிதர்கள் எந்த அளவுக்கு கடவுளை ரீச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இது வந்து தெரியும். இந்த டெத் ஒரு தொடக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து மாஸ் இருக்கும். இதுதான் அந்த மாஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதே ஒரு மேட்ரு, ஒரு பொருளோட தன்மை, சாலிட், லிக்விட், கேசியஸ் ஃபார்ம், தென் லாஸ்ட் ஒன் பிளாஸ்மா, எதா இருந்தாலும் சரி அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஆனா எனர்ஜிக்கு வந்து அந்த இது கிடையாது, அந்த வரமுறை கிடையாது. இதுதான் அந்த வரமுறை வந்து கிடையாது. அது வந்து போட்டான்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். மேட்டர்ஸ் வந்து
made up of only atoms only. But energy thing is only the full of energy. The photons அதுல வந்து இருக்கும். புரோட்டான்ஸ் கிடையாது, போட்டான்ஸ். நல்லா வச்சுக்கோ. அப்போ மாஸ் இருக்க ஒரு பொருள் என்னவா மாறும்னா டெத் ஆகுறப்ப டீகாம்போசிஷன் கம்பைன் ஆகுறது டீகாம்போஸ் ஆகும். அப்படி ஆகுறப்ப மாஸ் இருக்க ஒரு பொருள் வந்து எனர்ஜியா மாறும். எனர்ஜியா மாறி ஸ்பேஸுக்கு போயிடும். இதே டெத்துன்னு சொல்றோம். புரியுதா? அதுக்கு இந்த ஆரோ மார்க்க நல்லா செக் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். எனர்ஜி சென்டரா இருக்கா, மாஸ் வந்து இங்க ஊரா இருக்கு, அதை எம்னு சொல்லி டினோட் பண்ணிருக்கேன். எனர்ஜி வந்து மாசா மாதிரி போயிருது. இதே டெத் அப்பா நடக்கிறது. நம்மளோட எனர்ஜி பூரா இந்த மாஸ் பூரா எனர்ஜியா மாறுறது. இதே டெத் அப்ப நடக்கிறது. மாஸ் வந்து எனர்ஜியா மாறி ஸ்பேஸுக்கு போயிடும். இதுவே இதப்ப நடக்கிறது, டெத் அப்ப நடக்குது. இதே இந்த பாரு, பர்த் அப்ப என்ன நடக்கும்னா அசிமுலேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி எல்லாம் கம்பைன் ஆகும், அசிமுலேட் ஆகும். ஒரு பகுதியில வந்து ஒரு பொருள்ல வந்து அசிமுலேட் ஆகும். அப்ப எனர்ஜி வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு மாஸ், பாடி மாஸ். நம்ம உடலா மாறும். அதே பர்த் எனர்ஜி வந்து வேர்ல்ட்ல இருக்க எனர்ஜி பூரா, இந்த கேலக்சில இருக்க எனர்ஜி பூரா மாசா மாறி நம்ம பர்த் ஆகும். இதே டெத் ஆகுறப்ப பாரு, அங்க செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், மாசு பூரா எனர்ஜியா மாறும். இங்க எனர்ஜி பூரா மாசா மாறும். கேலக்சில இருக்க எனர்ஜி வந்து மாசா மாறுச்சுன்னா அது வந்து பர்த். நம்ம உடம்புல இருக்க அந்த மாசு பூரா எனர்ஜியா மாறுச்சுன்னா அது வந்து டெத். இதே இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இதென்ன ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா அப்படின்னு நினைச்சுன்னா அது வந்து தப்பான ஒரு கோட்பாடு. இதை வந்து பிலாசபிக்கலா நிறைய பேர் வந்து டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. தமிழ்லயே கூட பார்த்தோன்னா இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சிவன்கிறது இந்த பாடியை குறிக்கிறது, சக்திங்கிறது இந்த பவரை குறிக்கிறது. அப்ப பாடினா மேட்டர், ஒரு பொருள் இருக்குது, எனர்ஜினா சக்தி, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே அப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க. பிலாசபிக்கலா நிறைய இடத்துல சொல்லிருப்பாங்க. இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலா சொல்லிருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து மேத்தமெட்டிக்கலா இது வந்து ஒரு ஃபார்முலாவா சொல்லியிருக்காரு. எனர்ஜி வந்து மாசா மாத்தலாம், மாசு இருக்க எந்த ஒரு பொருளையும் எனர்ஜியா மாத்தலாம் அப்படிங்கிறத அது சொல்லியிருப்பாரு. இது வந்து இந்த ஹோல் சயின்ஸ் எதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா நான் வச்சுக்கோ. இந்த மேப்பை வந்து நீ வந்து எடுத்து வச்சுக்கோ. எப்படி இது வந்து ஆர்டர் எப்படி கம்பைன் ஆயிருக்கு, எப்படி டச் ஆயிருக்கு, எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ. ஆட்டம்ஸ், ஆட்டத்தோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ், அதோட சார்ஜஸ். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. தென் பார்த்தோன்னா ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் combining together to form elements. Then when we enter the topic of elements, then it gives the more information about periodic tables and periodic properties, such as for like ionic or atomic radii, electronegativity, electron affinity, and so on. Then when we comes into the topic molecules, then it's introduce the new topic, hybridizations of orbit. And molecules are further classified into two types. One is living molecules and another one is non-living molecules. Hybridizations makes all the molecules, but when we classified it as biochemically, it gives the more information about biochemistry and DNA, amino acids. These are the examples of biomolecules. Yeah, DNA and amino acids. We know, as I said earlier, the amino acids are one of the biopolymers. That means the number of amino acids are joining together to form proteins molecules. Yeah, it is one of the biopolymers and the biomolecules. And cell, tissues, organ system furtherly
when we attain the death positions, the decomposition takes place. That means mass convert into energy. Then what is happened? When what is happens, the energy, quantum energy, is transformed into the body. That is the main event of birth. So just to realize the how important the birth, just to visualize the lifespan. Then இதை மட்டும் நல்லா பாரு, 30 ஏஜ் வந்து 30ன்னு போட்டிருப்பேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 30ன்னு போட்டிருப்பேன். ஆஃப்டர் 30க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா மாசெல்லாம் எனர்ஜியா மாறும். அதாவது நம்ம சாவ நோக்கி இழுக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோல்ல இருக்காது, ஏதாவது டிசீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பிஃபோர் 30க்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னா எனர்ஜி எல்லாம் மாசா இருக்கும், ஒரு கண்ட்ரோலா இருக்கும். புரியுதா? அதுக்குள்ள நம்ம எவ்வளவு படிக்க முடியுமோ அதை வந்து படிச்சுக்கணும். ஏன்னா அப்பத்தே நம்மளால கண்ட்ரோலா இருக்க முடியும். ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும், நல்ல ஸ்டெமினா இருக்கும், நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. குவாண்டம் மெக்கானிக்ஸ், சைட்டாலஜி, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், மாலிகுல்ஸ், பயோமாலிகுல்ஸ், சைட்டாலஜி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோ. இந்த மேப் வந்து போட்டு வச்சுக்கோ, ஃப்ரீஸ் பண்ணி. இவ்வளவுதான் சயின்ஸ். நீ எவ்வளவு சிலபஸ் மாறினாலும் இது வந்து மாறாது. தேங்க்யூப்பா.